Students, this is your second lesson, database in MS Access 2007. So MS Accessல நம்ம database தான் create பண்ணுவோம். So database அப்படின்னா என்ன? A collection of related tables with data is called database. இப்போ for example நம்மளோட டீட்டெயில்ஸ்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் எதில் இருக்கும் அப்படின்னா அட்டெண்டன்ஸில் இருக்கும். சரியா? ஸோ அந்த அட்டெண்டன்ஸ் எந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அப்படின்னா டேபிள் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். ஸோ அந்த கலெக்ஷன் ஆஃப் டேபிள்ஸ் அப்போ ஒன் ஆர் மோர் அட்டெண்டன்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் என்ன? டேட்டாபேஸ். ஸோ எ கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் டேபிள் வித் டேட்டா இஸ் கால்டு டேட்டாபேஸ். ஓகே, ஸோ இந்த டேட்டாபேஸில் உள்ள அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா ஈஸி ரீட்ரைவல் ஆஃப் டேட்டா. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா டேட்டாஸை நமக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரீட்ரைவ் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டாஸை ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஷேர் பண்ணிக்கலாம். இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுனால நம்மளோட டேட்டாஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரைவேசியாக இருக்கும். ஸோ எப்போல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அப்போலாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பேக்கப் எடுத்துக்கலாம், ரெக்கவர் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரிடக்ஷன் ஆஃப் டேட்டா இன்கன்சிஸ்டன்சி. ஸோ நமக்கு அன்வான்ட் டேட்டாஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நம்ம ஈஸியாக நம்ம மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற டேட்டாஸ்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஹை டேட்டா செக்யூரிட்டி. இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறதுனால நம்ம எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப செக்யூராக ஃபீல் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஈஸி ஷேரிங் ஆஃப் டேட்டாஸை ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கொடுத்துருக்காங்க இல்லையா அட்வான்டேஜஸ் ஆஃப் டிபிஎம்எஸ். டிபிஎம்எஸோட ஸ்டாண்ட்ஸ் என்ன அப்படின்னா டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். DBMS stands for Database Management System. ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் 4 டைப்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஸோ இதில் உள்ள டேட்டாபேஸில் உள்ள 4 ஆப்ஜெக்ட்ஸ் என்ன அப்படின்னா ஃபஸ்ட் ஒன் டேபிள்ஸ், செகண்ட் ஒன் ஃபார்ம்ஸ், தேர்ட் ஒன் ரிப்போர்ட் அண்ட் ஃபோர்த் ஒன் கொரிஸ். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா டேபிள்ஸ். இப்போது ஒரு டேட்டாவை ஒரு டேட்டாபேஸை நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னாலே எந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னா டேபிள் ஸ்ட்ரக்சரில் தான் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ டேபிள் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் தான் பேசிக் ஒன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபார்ம்ஸ் இஸ் அ யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ். ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள் அப்படின்னா டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறது டேபிள் அப்படின்னா இண்டிவிஜுவலான ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாஸை மட்டுமே டிஸ்பிளே பண்ணுறது என்ன அப்படின்னா ஃபார்ம்ஸ். ஸோ நார்மலாக நம்ம ஃபார்ம் ஃபில் பண்ணுறோம் இல்லையா, ஃபார்மை எடுத்துக்கிட்டால் நம்ம ஃபார்மில் ஒன் ஆர் மோர் ஸ்டூடெண்ட்ஸோட நேமை கொடுத்து அதில் உள்ள டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுவோம். நோ, ஸோ இப்போ நீ ஃபில் பண்ணுற அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க ஃபில் பண்ணுறாங்கன்னா அவங்களோட நேம் அவங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும்தான் அதில் நம்ம ஃபில் பண்ணுவோம். ஸோ ஃபார்ம்ஸ் இஸ் ஏ யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ் ஃபார் என்டரிங் டேட்டா அண்டு வீவிங் டேட்டா. நம்ம நார்மலாக ஃபார்மில் என்ன பண்ணுவோம்? நம்மளோட டேட்டாஸை என்ட்ரு பண்ணுவோம் இல்லையா, என்ட்ரு பண்ணிவிட்டு அதை வியூ பண்ணுவோம். தட் இஸ் ஃபார்ம்ஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ரிப்போர்ட். நம்ம சேவ் பண்ணி வச்சுருக்கிற டேட்டாஸை ரிப்போர்ட் ஸ்ட்ரக்சரில் நமக்கு டிஸ்பிளே பண்ணுறது தான் ரிப்போர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார்மேட்டட் சம்மரிஸ் ஆஃப் டேட்டா சூட்டபிள் ஃபார் பிரிண்ட் அவுட் எடுக்கிறோம் இல்லையா, ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற டேட்டாவை தானே நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்து பார்க்குறது என்ன அப்படின்னா ரிப்போர்ட். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கொரிஸ் மீன்ஸ் கொஷின். கொரிஸ்னால் என்ன? கொஷின். ஒரு டேபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற டேட்டாஸில் இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்ன கொஷின் கேட்குறேன் அப்படின்னா எனக்கு அல்ஃபபெட்டிக் ஆர்டரில் ABCD இந்த லெட்டரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டு மட்டும்தான் எனக்கு வேணும் அப்படின்னா ஸோ ABCDயில் உள்ள ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டு மட்டும்தான் வரும். அப்புறம் நெக்ஸ்ட்டு இப்போது நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ரேங்க் கார்டு ரிப்போர்ட் கார்டு இருக்கு இல்லையா, அந்த ரிப்போர்ட் கார்டில் யாரெல்லாம் பாஸ் ஆகியிருக்கா, யாரெல்லாம் ஃபெயில் ஆகியிருக்கா அப்படின்னு நம்ம லிஸ்ட்டோட பிரித்து பார்க்கணும். அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட லிஸ்ட்டு மட்டும்தான் எனக்கு இந்த டேபிள்லேருந்து வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவேன், அப்போ நான் அந்த கொஷின் கேட்பேன். பாஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் எனக்கு வேண்டும் அப்படின்னு நான் வந்து கொரி எழுதினேன் அப்படின்னா எனக்கு பாஸ் ஆன ஸ்டூடெண்ட்ஸோட அவங்களோட லிஸ்ட்டு மட்டும் தான் எனக்கு டிஸ்பிளே ஆகும். தட் இஸ் கொரிஸ் அப்படின்னா கொஷின்ஸ், டேட்டா ரிசல்ட்டிங் ஃப்ரம் கொஷின்ஸ் யூ ஆஸ்க் ஆஃப் ஒன் or more tables. Okay, next
database file. So database file அப்படினாலே this is your main file that encompasses the entire database and that is saved to your hard drive or floppy disk. database file தான் நார்மலாக ஒன்றும் இல்லை. ஸோ நமக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, டேபிள் ஸ்ட்ரக்சரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, தட் இஸ் database file. ஸோ அந்த டேட்டாபேஸை நம்ம எந்த ஸ்ட்ரக்சரில் ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னா டேபிள் ஸ்ட்ரக்சரில். அப்போது டேபிள் மீன்ஸ் a table is a collection of data about a specific topic. கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் தான் நம்ம அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு ஃபீல்டு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சீரியல் நம்பர், நேம், சப்ஜெக்ட், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காலமாக நமக்கு ஸ்ப்ளிட் ஆகுது இல்லையா, தட் இஸ் ஃபீல்டு. ஓகே, ஃபீல்டு அப்படின்னா காலம். ஸோ ஒவ்வொரு காலம்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் ஃபீல்டு. நெக்ஸ்ட்டு டேட்டா டைப்ஸ் மீன்ஸ் சீரியல் நம்பரை நம்ம எந்த டைப்பில் கொடுப்போம், நம்பர் டைப்பில் கொடுப்போம். நேம் அப்படிங்கிறது எந்த டைப்பில் கொடுப்போம், நேம் வந்து எதில் கொடுப்போம்னா டெக்ஸ்ட்டில் கொடுப்போம். இப்போ டேட் ஆஃப் பர்த் எதில் கொடுப்போம் அப்படின்னா டேட் அண்ட் டைம், அந்த ஃபார்மெட்டை. அப்போ ஒவ்வொரு டேட்டாவுக்கு ஏற்ற மாதிரி அதுக்குள்ளே டேட்டா டைப்ஸை என்ட்ரு பண்ண தான் டேட்டா டைப்ஸ். டேட்டா டைப்ஸ் ஆர் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஈச் ஃபீல்டு. ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் எந்த மாதிரி டைப்பான டேட்டாஸ் என்ட்ரு பண்ண போகிறோமோ அந்த டைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், டேட்டாஸை என்ட்ரு பண்ணுறோம். ஸோ இதில் நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்கு இல்லையா, டெக்ஸ்ட்டு, மெமோ, நம்பர், டேட் அண்ட் டைம், கரன்சி, ஆட்டோ நம்பர், எஸ்ஆர் நோ. ஸோ இந்த மாதிரி நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டு. இப்போ நம்ம லெட்டரில் எழுதுறது எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா டெக்ஸ்ட்டில் இருக்கும். ஓகே, நார்மலாக நம்மளோட நேம் எழுதுகிறோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும், நம்பர் ஏதாவது ஆட் பண்ணுவோமா, நோ. ஸோ டெக்ஸ்ட் மட்டும் தான், லெட்டர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டெக்ஸ்ட்டுங்கிறது லெட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது எல்லாமே டெக்ஸ்ட்டு டேட்டா டைப்பில் வரும். டெக்ஸ்ட் டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறது அதில் லெட்டரும் வரும் ப்ளஸ் நம்பரும் அக்செப்ட் பண்ணிக்கும், தட் இஸ் டெக்ஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அட்ரஸ் எழுதுகிறோம் அப்படின்னா அதில் டோர் நம்பர் கொடுப்போம் 1/62A. ஸோ அப்போ அதில் என்ன ஆகும் அப்படின்னா நம்பரும் ஆட் ஆகும் ப்ளஸ் லெட்டரும் ஆட் ஆகும் இல்லையா. அப்போது டெக்ஸ்ட் டேட்டா டைப்புங்கிறது ரெண்டுமே என்ன பண்ணிக்கணும்னா அக்செப்ட் பண்ணிக்கும், நம்பர் அண்டு டெக்ஸ்ட். இது ரெண்டுமே அக்செப்ட் பண்ணிக்கிறது டெக்ஸ்ட் டேட்டா டைப். மெமோ அப்படிங்கிறது ஸோ லார்ஜ் டேட்டாஸை நம்ம டைப் பண்ணுறப்போ அதுக்கு என்ன டேட்டா டைப் வரும் அப்படின்னா மெமோ டேட்டா டைப். நம்பர் டேட்டா டைப் எதுக்கு வரும் அப்படின்னா நம்பர் நியூமரிக்கல் மட்டுமே யூஸ் பண்ணுறதுல நம்பர் டேட்டா டைப்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எதில் நம்ம நம்பர் மட்டுமே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபோன் நம்பரில் நம்பர் மட்டும்தான் வரும், அதில் எந்த லெட்டரும் வராது. அப்போ அந்த ஃபோன் நம்பருங்கிற ஃபீல்டுக்கு என்ன டேட்டா டைப்ஸ் கொடுப்போம் அப்படின்னா நம்பர் டேட்டா டைப்ஸ் கொடுப்போம். டேட் அண்ட் டைம் டேட்டா டைப் எதுக்கு வரும் அப்படின்னா நம்மளோட டேட் ஆஃப் பர்த்தை ஆட் பண்ணுறப்போ அதுக்கு அந்த ஃபீல்டுக்கு என்ன டேட்டா டைப்ஸ் கொடுப்போம் அப்படின்னா டேட் அண்டு டைம். கரன்சி மீன்ஸ் இப்போ ருப்பீஸ் பேலன்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அந்த பேலன்ஸுக்கு அந்த ஃபீல்டுக்கு என்ன டேட்டா டைப்ஸ் வரும் அப்படின்னா கரன்சி. ஆட்டோ நம்பர் எதுக்கு வரும் அப்படின்னா சீரியல் நம்பர் அங்கிற அந்த ஃபீல்டு இருக்கு இல்லையா, சீரியல் நம்பருக்கு என்ன வரும், ஆட்டோ நம்பர் கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா 1 2 3 4 5 அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்பர் ஃபார்ம் ஆகும். தட் இஸ் டேட்டா டைப்ஸ். இப்போ டேட்டா டைப்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சிருக்கும். ஓகே, நம்ம டேபிளை க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நம்ம பேசிக்காக 2 வியூ யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா டிசைன் வியூ, செகண்ட் ஒன் டேட்டா ஷீட் வியூ. ஃபஸ்ட்டு என்ன வியூவை நம்ம கிளிக் பண்ணுவோம் அப்படின்னா டிசைன் வியூ. இந்த டிசைன் வியூ எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டேபிள் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோயேன், அந்த டேபிளில் நம்ம டாபிக் கொடுப்போம், சீரியல் நம்பர், நேம், அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு 4 ஃபீல்டை வந்து க்ரியேட் பண்ணுறேன். நான் அந்த டாபிக்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த டாப்பிக்லாம் எப்படி கால் பண்ணுவோம் அப்படின்னா ஃபீல்டு ஆஸ் எ காலம்லாம் எப்படி சொல்கிறோம், ஃபீல்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா, நேம், சீரியல் நம்பர், அட்ரஸ், டேட் ஆஃப் பர்த், ஃபோன் நம்பர், அந்த மாதிரி மேலே டாபிக் கொடுக்குறோம்ல அதை நம்ம ஃபீல்டுன்னு சொல்கிறோம். அந்த ஃபீல்டை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா க்ரியேட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் நம்ம டேட்டா டைப் செட் பண்ணணும். சீரியல் நம்பருக்கு என்ன டேட்டா டைப் ஆட் பண்ணணும்னு சொன்னால் ஆட்டோ நம்பர், நேம்க்கு என்ன டேட்டா டைப் டெக்ஸ்ட்டு, டேட் ஆஃப் பர்த்துக்கு என்ன டேட்டா டைப் டேட் அண்டு டைம், ஃபோன் நம்பருக்கு என்ன டேட்டா டைப் நம்பர். ஸோ இந்த மாதிரி ஃபீல்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே டேட்டா டைப்பை செட் பண்ணுறது என்ன அப்படின்னா டிசைன் வியூ. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொடுத்ததுக்கப்புறம் டேபிளை டிசைன் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன வியூவை கிளிக் பண்ணுவோம் அப்படின்னா டேட்டா ஷீட் வியூவை கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம் டேரெக்டாக டேட்டாஸை என்ட்ரு பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேவா, இப்போது சீரியல் நம்பருக்கு நேராக என்ன பண்ணுவோம் ஆட்டோ நம்பர் கொடுத்தனால 1ன்னு வந்துடும். அது நேமுக்கு நேராக என்ன பண்ணுவேன் ஆதித்யன், அருண். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா டேட்டாஸை என்ட்ரு பண்ணுறோம் இல்லையா, ரெக்கார்டு கொடுக்குறோம் இல்லையா, அந்த ரெக்கார்டை வந்து என்ட்ரு பண்ணுறது எங்கே அப்படின்னா டேட்டா ஷீட் வியூ. ஓகே, நெக்ஸ்ட்டு primary key is the most important one in
டேட்டாபேஸ் எம்எஸ் அக்சஸ். ஸோ இந்த ப்ரைமரி கீ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ப்ரைமரி கீ இஸ் எ மஸ்ட் பி யூனிக். ஸோ ஒரு டேட்டாவை நம்ம என்ட்ரு பண்ணுறப்ப இது யூனிக்கான டேட்டா, இதுக்கு வந்து டியூப்ளிகேட்டே என்ட்ராக முடியாது அப்படின்னா அதுதான் வந்து ப்ரைமரி கீ. ஃபார் எக்ஸாம்பிள், உன்னோட எக்ஸாம் நம்பர் இருக்கு இல்லையா, எக்ஸாம் நம்பருக்கு டியூப்ளிகேட் வராது, உன் நம்பரே இன்னொருத்தவனுக்கு சேமாக இருக்காது, சரியா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஃபீல்டுக்கு என்ன கொடுப்போம் அப்படின்னா ப்ரைமரிக்கு கொடுப்போம். இப்போ எக்ஸாம் நம்பர் கொடுக்குற ஃபீல்டுக்கு என்ன கீ செட் பண்ணுவோம் அப்படின்னா ப்ரைமரி கீ. அப்போது நம்மளாம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு வேளை நமக்கு கை தவறி ஒரு சேம் நம்பரை நம்ம டைப் பண்ணாலும் ப்ரைமரி கீ செட் பண்ணியிருக்கிறதுனால அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா எரர் காமிக்கும், அடுத்த டேட்டா ஒன்றை என்ட்ரு பண்ணவே விடாது. தட் இஸ் ப்ரைமரி கீ. ஸோ இந்த ப்ரைமரி கீயை நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், டியூப்ளிகேட் டேட்டாஸை என்ட்ரு பண்ண விடாது. ப்ளஸ் இது ரொம்ப மஸ்ட் பி யூனிக், இது யூனிக்கான டேட்டாஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இதில் என்ன பண்ண முடியாதுன்னா, அதே மாதிரி ப்ரைமரிக்கு எந்த ஃபீல்டில் கொடுத்துருக்கோமோ அந்த ஃபீல்டில் ஒவ்வொரு டேட்டாவை என்ட்ரு பண்ணாமல் நெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும்னா நல் வேல்யூவை அக்செப்ட் பண்ணாது. நல் வேல்யூ மீன்ஸ் எம்டி வேல்யூஸ். இந்த எம்டியான உள்ள செல்லை வந்து அக்செப்ட் பண்ணிக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், நீ ஆதித்யனுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் கொடுக்காம நெக்ஸ்ட்டு உள்ள அருண்குமாருக்கு டேட் ஆஃப் பர்த் கொடுக்க வந்துட்டு அப்படின்னா, மேலே வந்து எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா உனக்கு கீழே அருண்குமாருக்கு நியராக அந்த டேட்டாவை என்ட்ரு பண்ணவே விடாது. பிகாஸ் அந்த நல் நம்பரை அக்செப்ட் பண்ணிக்காது ப்ரைமரிக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா டியூப்ளிகேட்டையும் அக்செப்ட் பண்ணிக்காது, நல் நம்பரையும் அக்செப்ட் பண்ணிக்காது, நல் வேல்யூஸையும் அக்செப்ட் பண்ணிக்காது. ஓகே, தட் இஸ் ப்ரைமரி கீ. ஸோ இதில் எக்ஸாம்பிள் டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் டேபிளில் ப்ரைமரி கீ இருக்கு இல்லையா, ஸோ இந்த ப்ரைமரி கீ எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேலக்ஸி ஐடிக்கு நியராக ப்ரைமரி கீ செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரைமரி கீ செட் பண்ணியிருக்கனால கேலக்ஸி ஐடியில் இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 4க்கு அப்புறம் 4ஏ நான் டைப் பண்ணேன், என்ன ஆகாது, டியூப்ளிகேட்டை என்ட்ரு பண்ணாது, எரர் காமிக்கும். அட் த சேம் டைம் ஸோ இப்போ 1 2 மட்டும் டைப் பண்ணிட்டேன், 3 வந்து டைப் பண்ணாமல் திரும்ப 4க்கு நான் போயிட்டேன் அப்படின்னா அந்த இடம் எம்டியாக இருக்குமா? ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் நல் வேல்யூஸையும் அக்செப்ட் பண்ணிக்காது. ஓகே, அப்பயும் என்ன பண்ணணும்னா எரர் காமிக்கும். தட் இஸ் ப்ரைமரி கீ. ஸோ இதில் காலம்னா என்ன, ரோனா என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காலம்னா எக்ஸ் ஒய் இசட்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இதெல்லாம் காலம் ஆஸ் எ ஃபீல்டுன்னு சொன்னால் அது காலம் ஆஸ் எ ஃபீல்ட் ஆஸ் எ காலம். நெக்ஸ்ட்டு ரோன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த ரோவை எப்படி கால் பண்ணுறோம் அப்படின்னா ரெக்கார்டு. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரெக்கார்டெல்லாம் நம்ம டைப் பண்ணுறது எங்கே டைப் பண்ணுவோம், டேட்டா ஷீட் வியூவில் டைப் பண்ணுவோம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இப்போ ரோ ஆஸ் எ ரெக்கார்ட் ஆஸ் எ ரோ. ஓகே, நெக்ஸ்ட்டு ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஸோ இப்போ நம்ம ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுறதை பற்றி பார்த்துட்டோம். அதே மாதிரி இன்னொரு டேபிள் நம்ம க்ரியேட் பண்ணுறப்போ 2 டேபிளையுமே வந்து சேமான ஃபீல்டு நம்ம என்ட்ரு பண்ணியிருந்தோம் அப்படின்னா தட் இஸ் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, RDBMS. இப்போது ஒரு டேபிளில் வந்து நான் ஒரு ஃபீல்டு சேமாக கொடுத்துருக்கேன், ஸோ இன்னொரு டேபிளையும் அதே ஃபீல்டை சேமாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா அது ரெண்டுமே என்ன, அந்த 2 டேபிளுமே வந்து ரிலேட்டட் டேபிள்ஸ். தட் இஸ் கால்டு RDBMS, ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். அப்போ 2 டேபிளுக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுதான் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். ஓகே, இதை நான் ப்ராக்டிக்கலாக வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.